இன்றைக்கி சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷான பாலக் பன்னீரை கலர் மாறாமல் அதே க்ரீன் கலரோட நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கான சீக்ரெட்டையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 to 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பாலக்கீரையை நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கணும். ஒரு 2 to 3 டைம்ஸ் கழுவி வச்சுட்டு அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். உடனே அதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், கொதி வருது. நான் உடனே எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு உடனே நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணணும். அதுதான் சீக்ரெட் டிப்ஸ். அப்போ நம்மளுக்கு கலர் மாறாது. பாருங்கள், நான் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஆறினோடனே அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இது கருப்பு சீரகம்னு சொல்லுவாங்க, சாகி ஜீரா. இது தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த பாலக் பன்னீருக்கு. இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதில் 2 தக்காளியை சும்மா ரஃப்பாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய போட வேண்டாம். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் எல்லா மசாலா பொடியும் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதில் ஆட் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ளேவருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே மூடி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கணும். நல்லா பச்சை வாசம் போனோடனே எடுத்து ஒரு கிளறிட்டு அதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பாலக்கை இதில் போடுறோம். வேக வச்சு வடிகட்டி அரைச்சி வச்சுருக்க பாலக்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த கலர் எப்படி இருக்குது, மாறவே இல்லை கலர். நல்லா கொதி வரணும். பாருங்கள் எப்படி கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது அந்த பச்சை வாசம் போயிடும். இது கொதி வர டைமில் நான் ஒரு 10 முந்திரியை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதில் நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்கிறதுக்காக. பாருங்கள், நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் எவ்வளோ நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் முன்னையே சொன்ன மாதிரி சப்பாத்தி கூட, நான் கூட, ஜீரா ரைஸ் கூட எல்லாத்து கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
வேணால் நீங்கள் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.